மக்களே வணக்கம். நான் உங்கள் ரைடர் ராஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஒரு சூப்பர் டிசைன் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு சூப்பர் பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பஜாஜ் பல்சர் NS 400Z. ஆமாங்க, பஜாஜ் வந்துட்டு ஒரு பல்சர் NS 400Z பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிசைன் அண்ட் சூப்பர் கலர் அண்டு ஒரு சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், பஜாஜ் பல்சர் NS 400Z இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அண்டு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட ஃபியூச்சர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பஜாஜ் பல்சர் NS 400Zயோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதோட சிலிண்டர் 1, வால்வு பெர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 4, அதோட சிசி பார்த்தீங்கன்னா 373 cc, மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 39.4 bhp, 8800 rpm. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 35 Nm, 6550 rpm. இதே சிசி, இதே பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டாமினார் வெஹிக்கிளில் கொடுத்துருக்க அதே சிசியும் பவரும் டார்க்கும் தான் NS 400Zல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே டாமினாரில் இருக்க அதே இன்னொரு வேர்ஷன் தான் பல்சர் NS 400Zன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்கிற அதே இன்ஜின் அண்ட் பவர் டார்க்கும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல், அதோட டைப் பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ், டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 154 km/h. கிளச் டைப் பார்த்தீங்கன்னா இதில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 down 5 up. இதோட கூலிங் சிஸ்டம் லிக்விட் கூல் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 liters கொடுத்துருக்காங்க. ஸோ NS 400Z பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதோட சைட் அண்ட் ஃப்ரண்ட் பொசிஷன் டிசைனிங் பார்த்தீங்கன்னா NS 200ல் இருக்கிற அதே மாதிரியான சேம் டிசைன் தான் NS 400Zலையும் கொடுத்துருக்காங்க. டிசைனிங் பார்த்தீங்கன்னா NS 200ஓட டிசைனும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா டாமினாரோட இன்ஜினும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் NS 400Zயோட ஒரு நியூ அப்டேட் வெர்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜ். இதோட டயர் பார்த்தீங்கன்னா சேம் அதே அலாய் வீல் டைப். ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inch, ரியர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா அதே 17 inch. ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110/70/17, ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 140/17 டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா 320 mm, ரியர் பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 230 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டாமினரில் இருக்க அதே 43 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸும், ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் வித் நிக்ட்ராக்ஸ் 6 step அட்ஜஸ்டபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ டாமினாரில் இருக்க அதே இன்ஜின், டார்க், பவர் அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இது எல்லாமே சேமாக NS 400Zல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட லுக்கும் சைஸும் பார்த்தீங்கன்னா NS 200ஓட லுக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சேசிஸ் பார்த்தீங்கன்னா அதே பெரிமீட்டர் ஃப்ரேம், வெயிட் பார்த்தீங்கன்னா 174 kg. டாமினரில் ஒன்று என்னென்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இதில் அதோட சைஸை கொஞ்சம் டிசைன் மாடுலர் பண்ணி பல்சர் NS 400Zல கொடுத்துருக்காங்க. அதனால் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 174 kg. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 807 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 168 mm, ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 806 mm, வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1344 mm. இதுக்கப்புறம் பல்சர் NS 400Zயோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் பை வயர் டெக்னாலஜி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் பை வயர் டெக்னாலஜி என்ன அட்வான்டேஜ்னால் உங்கள் ஆக்சலரேஷன் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும், உங்கள் மைலேஜ் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவராக இருக்கிறதுக்கும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு இன்டர்கிரேட்டடாக இருக்கிறதுக்கும் இந்த ரைட் பை வயர் டெக்னாலஜி யூஸ் ஆகும். இதோட ரைடிங் மோட் ஆப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ரைட் பை வயர் டெக்னாலஜி யூஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் பஜாஜ் பல்சர் NS 400Zல ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா 5 அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லிவரில் வருது. டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் LED ப்ரொஜெக்டர், ஹெட் லேம்ப், டெயில் லேம்ப் அண்ட் பிளிங்கர்ஸ் லைட்லேயும் கொடுத்துருக்காங்க.
இதோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே NS200ல இருக்கிற அதே ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க, பட் அது எல்இடி லைட். இதோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் வந்துட்டு 4 மோட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ரெயின் மோட், ரோட் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் ஆஃப் ரோட் மோட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட யூஎஸ்டி ஃபோர்க் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லுக் வந்துட்டு இதில் என்டையர் சூப்பராக இருக்குது. ஸோ அதுதான் இதில் வந்துட்டு இந்த NS400Zயோட டிசைனிங்கில் ஃப்ரண்ட்டில் இருக்க யூஎஸ்டி ஃபோர்க் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டோட கலர் இட்ஸ் வெரி லுக் அட்ராக்டிவாக இருக்குது. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி கொடுக்கல. ஸோ இது வந்துட்டு ஒரு டிஎஃப்டியில் எல்இடி கொடுக்கல, எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் அதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், மியூசிக், கால் அட்டன் அண்ட் ரிஜெக்ட் ஆப்ஷன், எஸ்எம்எஸ் ஆப்ஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கனெக்டிவிட்டி, இது எல்லாமே இதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பஜாஜ் NS400Zயோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன். இதில் ஏற்கனவே 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1,85,000 வந்துட்டு லான்ச் பண்ண டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் வேரியேஷன் ஆகலாம். இதோட என்டையர் டீட்டெயில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கலர் ஆப்ஷன், ப்ரைஸ், இதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ please subscribe to YouTube channel Superhero Motorsports Tamil, YouTube handle @CLR Tamil. Come, let's roll. Thank you.